மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், ஆண்களும் பெண்களும் அல்லது கணவனும் மனைவியும் தங்களுடைய திருமணத்துக்கு வெளியேயான உறவை வைத்துக் கொள்வதற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருப்பது என்னத்தை பற்றி என்றால், இது பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் என்ற பிற்பாடு, மெனோபாசிக்கு பிற்பாடு எவ்வாறு அவர்கள் தங்களுடைய பாலியல் உறவை தங்களுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு பேண வேண்டும். அதே நேரத்திலே இந்த காலப்பகுதிகளிலே ஒரு கணவனுடைய பங்கு என்ன விதத்திலே அமைய வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 00977356245 மூலமாகவும், உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலமாகவும் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்ததாக இந்த ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் நின்ற பிற்பாடு அவர்களுக்கு ஏற்படுகிற உடல் ரீதியிலே அல்லது உள ரீதியிலே ஏற்படுகின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் மூட் சேஞ்சஸ். அதாவது அவர்களுடைய மனநிலை எந்த நேரமும் மாறிக்கொண்டிருக்கும். இதற்கு முக்கிய காரணம் இந்த இரத்தத்தில் இருக்கிற ஈஸ்ட்ரஜனுடைய அளவு இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு குறைவது. எனவே ஒரு மனைவி மாதவிடாய் நின்ற பிற்பாடு எரிந்து விழுகிறார் என்றால் அது அவருடைய பிழை அல்ல. உங்களுடன் அவர் ஒரு பிரச்சனை என்று நீங்கள் கருத முடியாது. அது ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால், இந்த ஈஸ்ட்ரஜன் குறைகிறபடியினாலே உடல் ரீதியில உள ரீதியில இந்த மூட் சேஞ்சஸ், மனநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. சில பேர் ஆண்கள் வந்து சொல்வா, டாக்டர் மனைக்கு கிட்டே கூட போக இயலாது, ஒரே எண்ணுடன் எரிந்து விழுகிறார், ஒரே எண்ணுடன் எரிச்சல் படுகிறார், கோபப்படுகிறார். இதற்கு காரணம் என்ன? இந்த மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு ஏற்படுகிற மூட் சேஞ்சஸ். இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அந்த இரவிலே உங்களுடைய மனைவியை இயலுமான மட்டும் தூண்டி அதன் மூலமாக அவர்களை நீங்கள் இந்த ஆகாசத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படி நீங்கள் இரவிலே உங்களுடைய மனைவியை நீங்கள் திருப்திப்படுத்தினால் காலையிலே உங்களுக்கு நல்ல ஒரு நெஸ்கஃபேயும் நல்ல ஒரு கோப்பியுடன் உங்களுக்கு நல்ல ஒரு பால் கோப்பி உங்களுக்கு கிடைக்கும். அதோடன் காலையிலே உங்களுக்கு பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ நல்ல வெஜிடபிள் பிரியாணி ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் காலையிலே நீங்கள் கடையில் போய்த்தான் சாப்பிட வேண்டும். இதை அனைவருமே உணர்ந்து கொள்வீர்கள். இது உண்மையான கதை. எனவே இதை, அதாவது ஒரு பெண் தன்னுடைய உள ரீதியிலே மனசு ரீதியிலும் பாலியல் ரீதியும் 100% உச்சக்கட்டத்தை சந்தோஷத்தை அடைந்தால் அதன் மூலமாக அவர் கணவருக்கு என்னென்ன படிவினை செய்வார் என்று சொல்லவே முடியாது. எனவே முக்கியமாக இந்த எரிச்சல் படுகின்ற போது அங்கு அந்த மனைவியினுடைய அந்த பெண்ணினுடைய பாலியல் தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது உண்மை. இது எத்தனையோ ஆராய்ச்சி முடிவுகள் இதை பற்றி எல்லாம் இருக்கின்றது. எனவே இதுதான் மிகவும் முக்கியமானது. நான் முதலிலும் பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றேன், இந்த நீதிமன்றங்களிலே பலதரப்பட்ட விவாகரத்து வழக்குகள் எல்லாம் போகும். சில நேரங்களிலே எங்களுடைய பகுதியிலே கூட காலையிலிருந்து பின்னேற மட்டும் இந்த விவாகரத்து வழக்குகள் தான் போகும். கடைசியில் அந்த இருவருக்கும் இடையில் அந்த சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற அந்த இடத்துக்கு போய் கதைக்கின்ற போது கடைசியிலே போய் நிற்பது இடம் என்னவென்றால் இந்த அதாவது அன்சாட்டிஸ்ஃபைடு செக்ஷுவல் டிசையர் ஆஃப் ஃபீமேல், அதாவது பாலியல் ரீதியிலே திருப்திப்படுத்தப்படாத ஆணினுடையவும் பெண்ணினுடையவும் நிலை காரணமாகத்தான் இந்த பலதரப்பட்ட விவாகரத்துக்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக நான் அண்மையிலே கூட ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். அது ஒரு அரசாங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அங்கு போய் நான் பேசுனது என்றால் அங்கு இருந்தார்கள் ஏறக்குறைய 100 பேரை கிட்ட. அதில் என்ன சாரம்சம் என்றால், அவர்கள் மிக சிறிய வயதிலேயே அவர்கள் டிவோர்ஸ் அல்லது விவாகரத்து கேட்டிருக்கிறார்கள். எனவே அதை எவ்வாறு குறைத்துக் கொள்வது, அதை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றி தான் என்னை அங்கே பேச அழைத்திருந்தார்கள்.
எனவே முக்கியமாக இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த மெனோபோஸ் காலத்தில், அதாவது மாதவிடாய் நின்ற பிற்பாடு ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற மூட் சேஞ்சஸை ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி அந்த டிஃபிகல்ட் ஹவுஸ் நான் சொன்னேன், அதாவது பெண்களை தூண்டுகின்ற போது இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு தூண்டுகின்ற நேரம் கொஞ்சம் கூட எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உச்சக்கட்டம் அடைவதற்கு கொஞ்சம் கூட நேரம் எடுப்பார்கள். இவை எல்லாவற்றையும் பொறுத்து நான் செயற்படுவாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஒளிமயமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையாக அது இருக்கும். அதே நேரத்திலே மூட் சேஞ்சஸுடன் சேர்ந்து அடுத்ததாக ஸ்லீப் ப்ராப்ளம். எனவே இரவிலே பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு பலதரப்பட்ட நித்திரை கொள்ள முடியாத ஒரு தன்மை, பலதரப்பட்ட கனவுகள் ஏற்படுவது, இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதெல்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். நான் இதை எடுத்து சொல்லவில்லை. எனவே ஸ்லீப் ப்ராப்ளம், மூட் சேஞ்சஸ் எல்லாம் ஆராய்ச்சியினுடைய முடிவு. அடுத்ததாக அவர்களுக்கு இந்த ஹாட் ஃபிளாஷஸ் என்று தெரியும். உங்களுக்கு தெரியும் என்ன, சில பெண்கள் இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு எங்களுடன் வேலை செய்கிறவர்கள் கூட எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், டாக்டர் இருந்தா போல என் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுகிறது, உடம்பு முழுக்க எரிகிறது, அனலாக பறக்கிறது, நெருப்பாக பறக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஹாட் ஃபிளாஷஸ் சொல்லுவோம். இவையெல்லாம் என்ன செய்கிறது என்றால் அந்த பெண்ணினுடைய இந்த நேரடியாக பாலியல் வாழ்க்கையிலே தொடர்படாவிட்டாலும் மறைமுக ரீதியிலே இதை என்னத்துக்கு ஏற்படுகின்ற செக்ஷுவல் டிசைரை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் ஆசையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இது மிகவும் முக்கியமானது. இதை ஒவ்வொரு ஆண்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு தெரியும், நான் முதலிலே சொன்னேன், இந்த ஒரு அழகான மனைவியை திருமணம் செய்து கொண்டாலும், மிக இளவயதிலே நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் கட்டாயம் அவருக்கு 40, 45, 50 வயசு வேற போகிறது. அந்த நேரத்தில் கட்டாயம் அந்த பொண்ணினுடைய மாதவிடாய் நிற்க போகிறது. மாதவிடாய் நின்ற பிற்பாடு நீங்கள் அனைவருமே இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது. இதை வடிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த கால பகுதியில் பிள்ளைகளுடைய பிரச்சனையும் கூட, பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். சில பேருக்கு இந்த மாதவிடாய் நிற்கின்ற போது பெண்களுக்கு அவருடைய பெண் பிள்ளைகள் திருமணம் முடித்து பிள்ளையுடன் வீட்டை வந்திருப்பார்கள். இவ்வாறான பல பிரச்சனைகளை அந்த பெண் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் அதுக்கு மேலதிகமாக அவர்களை தூண்டி எல்லா புற தூண்டல்களையும் குறைத்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்காக வாழ வேண்டும். அதே நேரத்தில் இந்த காலத்திலே தான் இப்போ சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய வயது 50 வருகின்ற போது ஒரு கணவனுடைய வயது 55, 60, 65 இருக்கும். இந்த கால பகுதியில் ஆண்களுக்கும் இன்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற விந்து முந்தல் போன்ற பிரச்சனை ஆண்களுக்கும் ஏற்படுகிறது. ஒன்று, ஆண்களுக்கு நோய் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஹை பிளட் பிரஷர், உயர் குருதி அமுக்கம். இரண்டாவதாக டயபிட்டிஸ் மெலைட்டஸ், சலரோக வருத்தம் அல்லது நீரழி வருத்தம். மூன்றாவதாக ஹைப்போ கொலஸ்ட்ரோலிமியா, இரத்தத்திலே கொலஸ்ட்ரோல் அதிகரிப்பது அல்லது ட்ரைகிளிசரைடு முக்கூற்று அமிலங்கள் அதிகரிப்பது. இவை எல்லாமே ஆண்களுக்கும் வயசு போக ஏற்படுகின்ற போது இவை எல்லாம் சேர்ந்து ஆணினுடைய அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்திலே அந்த இடத்திலே முதல் போல பெண் அந்த ஆணை தூண்டாத ஒரு பட்சத்திலே அவருக்கு இந்த பிரச்சனை இன்னும் மேலதிகமாக அதிகரிக்கிறது. எனவே இவற்றை நாங்கள் இலகுவாக மேற்கொள்ளலாம். எவ்வாறு இலகுவாக மேற்கொள்வது என்ற முறைகளை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்கலாம். இதை கட்டாயம் நீங்கள் பாருங்கள். எனவே பல இடங்களிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நான் இந்த இருக்கையில் இருந்து இந்த சீட்டில் இருந்து கொண்டு பலவிதமான பிரச்சனைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே உண்மையாக கவலையாக இருக்கின்றது. ஏன் அந்த பிரச்சனை ஏற்படுகின்றால் இந்த பாலியலை பற்றி உண்மையான புரிந்துணர்வு, உண்மையான அறிதல் அல்லது அறிவு என்று சொல்லலாம். நீங்கள் கோபிக்கக்கூடாது, எங்களுடைய பகுதிகளில் மிக மிக குறைவாக இருக்கின்றது. எனவே பெண்களுக்கு ஒரு ஆண்கள் மேலே வேட்கை ஏற்படுகிற போது அது ஒரு செக்ஷுவல் டிசைர் என்று சொல்லி அந்த பெண் அதை ஏற்க மறுக்கிறார். எனவே கணவர் வெளிநாட்டில் இருக்கின்ற போது கணவர் சொல்ல நீ உழைத்தது காணும் வேறு. அப்போ இதை கணவர் என்ன எதிர்மறையான ஒன்றாக எடுக்கக்கூடாது. என்னுடைய மனைவி இங்கே என்னை வர சொல்லுகிறார், அவருக்கு என்ன செக்ஸ் ஃபீலிங் கூடிவிட்டதான்னு சொல்லி எடுக்கக்கூடாது. இது ஒரு சாதாரணமான உடற்தொழியல் செயற்பாடு, பிசியாலஜி என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே இதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வாழப்போது ஒரு கொஞ்ச காலம் வாழ்வதற்கு ஒரு சான்ஸ் தான், ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதையும் நாங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமான விதையிலே பாவிப்பது மிகவும் முக்கியம். இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.